உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகர் வழக்கறிஞர் பொன்னிசைக்கு பாண்டியன் அவர்கள். குறிப்பாக இன்று இடஒதுக்கீடு முறை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். டிகேவி ராஜாஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். இந்த ரிசர்வேஷன் என்பது என்ன? இது எப்படி எதற்காக உருவாக்கப்பட்டது ஐயா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், எல்லோராலும் எல்லா வேலையும் செய்ய முடியும் என்பதற்காகவும், சமத்துவம் உருவாக வேண்டும் என்பதற்காகவும், ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை வழங்குவதே ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. ஒரு பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சாதியினர் விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த வேலையை அவங்க மட்டும்தான் செய்யணும். அவங்களுக்கு பிடிச்ச வேலையவோ நினைச்ச வேலையவோ செய்ய முடியாது. இன்றைக்கி அவங்க பிடிச்ச வேலையும் நினைச்ச வேலையும் செய்ய வைப்பதே இந்த ரிசர்வேஷன் தான். மத்திய அரசில் இடஒதுக்கீடு முறை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு 22.5% இருக்குது, ஓபிசி மக்களுக்கு 27% இருக்குது. இப்போ புதுசாக இடபிள்யூஎஸ்னு கொண்டு வந்திருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், முன்னேறிய வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்துகிறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமூக வலைதளத்தில் நிறைய பார்க்கலாம். அதாவது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வழங்கக்கூடிய 22.5% இடஒதுக்கீடு அவங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக போயிடுது. ஆனால் ஓபிசி மக்களுக்கு 27% வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல, 27% எங்களுக்கு வரல, அதில் ஒரு முறைகேடு நடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்து சமூக வலைதளத்தில் நிறைய பார்க்கலாம். இதுக்கான விளக்கத்தை வந்து இந்த அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். இந்த இடஒதுக்கீடு முறையால் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பட்டியலில் இருப்பவர்கள் பணிக்கு அதிகமாக செல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு முறையால் பாதிப்பு யாருக்கு உள்ளது? இடஒதுக்கீடு முறையால் மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ குழந்தைகளுக்கோ இல்லை வேற யாருக்குமே இங்கே எந்த பாதிப்புமே இல்லை. அப்போ யாருக்கு பாதிப்பு? தான் உயர்ந்த சாதி என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு நம்ம மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், அவன் இந்த வேலையை செய்யக்கூடாது, அந்த சாதிக்காரன் இந்த வேலையை செய்யக்கூடாது, இல்லாட்டி நம்ம வந்து அந்த சாதிக்காரன் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருந்துச்சு, ஒரு மனநிலை இருந்துச்சு. அந்த மனநிலையை இந்த ரிசர்வேஷன் அடித்து உடைத்து விட்டது. ஏன்னா நம்ம சாதிக்காரன் தாண்டா கலெக்டர் ஆகணும், நம்ம சாதிக்காரனை தவிர வேறு யாரும் கலெக்டர் ஆகக்கூடாது, இல்லை டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்து விட்டது. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் படித்தா இன்றைக்கி எல்லாருமே டாக்டர் ஆகிடலாம், இன்ஜினியர் ஆகலாம், யூபிஎஸ்சி எழுதுனா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா கலெக்டர் ஆகலாம். அதை வந்து இந்த உயர் சாதி என்று எண்ணக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இடஒதுக்கீடு என்பது இந்த சாதி எண்ணம் உண்டவருக்கு, சாதியவாதிகளுக்கு தான் இது பாதிப்பை தவிர்த்து இது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறும்போது அவருடைய இடஒதுக்கீடு முறை என்பது எப்படி இருக்கும் ஐயா? ஆனால் இது நீங்கள் பர்சனலாக நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது. மதம் மாறுறாங்க. அதாவது ஒரு எஸ்சி தேவேந்திரகுல வேளாளர், ஹிந்து எஸ்சி தேவேந்திரகுல வேளாளராக இருக்கிறவர் வந்து ஒரு கிறிஸ்டின் மதத்துக்கு மாறுறாரு, இல்லாட்டி முஸ்லீம் மதத்துக்கு மாறுறாரு அப்படின்னா அவர் வந்து பிசி கேட்டகரிக்கு போயிடுறாங்க. ஸோ எஸ்சி ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷன்லேருந்து அவருக்கு வந்து பிசி ரிசர்வேஷன் கிடச்சிரும், பிசி ரிசர்வேஷனுக்கு மாறுறாங்க. அவ்வளோதான். இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க பிசி ரிசர்வேஷனுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சீக்கிய மதத்தில் இருக்கிறேன். இப்போ சீக்கிசத்துக்கும் புத்த மதத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சோஷியல் கேட்டகரி மாறாது. இப்போ நான் வந்து பிசி கேட்டகரி போக மாட்டேன். சீக்கிசமில் வந்து நம்ம வந்து இந்து மதத்துலேருந்து நான் சீக்கிசத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா சோஷியல் கேட்டகரி வந்து அதே சோஷியல் கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போது ஐயா இமானுவேல் சேகரன் வந்து சனாதன எதிர்ப்பு போரில் தான் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது சாதி எதிர்ப்பு, சாதி இருக்கக்கூடாது, சாதி ஒழிப்பு, அந்த சாதி ஒழிப்பு போரில் தான் ஐயா வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு அவர் அரசியல் கூர்மைப்படுத்தியதே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட புத்தகத்தை படித்து தான் அப்படின்னு புக்ஸ்லலாம் இருக்குது. நீங்கள் கூட தேடி பார்த்து நீங்கள் அதை படிக்கலாம். இங்கே அம்பேத்கரையும் இமானுவேல் சேகரனையும் இங்கே பிரிச்சுட்டாங்க. ஏன் பிரிக்கிறாங்க? ரெண்டு பேரையும், ஒரு ரெண்டு தலைவர்களையும் ஏன் இங்கே பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, அம்பேத்கரும் இமானுவேல் ஐயாவையும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து சாதி ஒழிப்புக்கு அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க போயிடக்கூடாது. போயிட்டாங்கன்னா ஐயோ பெரிய சிக்கலாயிருமே. சாதி ஒழிஞ்சிட்டு என்ன ஆகும்? அதாவது நீயா இருக்கணும், நானாக தான் இருக்கணுங்கிற ஒரு மனநிலை உடஞ்சி போயிருமே. அப்போ வந்து நம்ம வந்து யார் என்ன செய்யணும், யார் இங்கே வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு எதிராகவே நம்ம போய் அதிகாரத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோட சூழ்ச்சினால தான்
இன்றைக்கி அம்பேத்கரையும் ஐயா இமானுவேல் ஐயாவையும் ரெண்டு வரையுமே பிரித்து பார்க்குறோம். இன்றைக்கி சில பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து தலித்தியம் பேசுகிறீங்க. தலித்தியம் என்ன தலித்தியம்? தீண்டாமை கூடாது அப்படிங்கிறது தலித்தியமா? பாகுபாடு கூடாது என்பது தலித்தியமா? சாதி கூடாது அப்படின்னு சொன்னால் தலித்தியமா? சாதியை பற்றி பேசினாலே தலித்தியம். அப்போ எதை பற்றி தான் பேசுகிறது? சாதி இங்கே இருக்குல்ல, இன்னும் சாதி இங்கே இன்னும் அடக்குமுறை இருக்குது. இங்கே எஸ்சி மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துட்டாங்க? எந்த கட்சியில் அப்புறான ஒரு அரசியல் அதிகாரம் இருக்குது சொல்லுங்கள்? இல்லைல்ல. அப்புறம் எப்படி நம்ம வந்து சாதியை பேசாமல் இருக்க முடியும்? ஒன்று சாதி ஒழியணும். சாதி அழியிறது மட்டும்தான் ஒரு முழுமையான பாகுபாடற்ற ஒரு தேசமாக மாற முடியும். அப்போ வேறு எதை பேச? சாதி பேசுனா அவன் சாதியவாதி, தலித்தியவாதி, என்னென்னமோ அப்படியே வரிசையாக சொல்லணும். உண்மையை பேசிட்டா வந்து அவங்க தலித்திய சிந்தனையில் இருக்கிறான், அவன் வந்து அவனை தவறான சிந்தனையிலேயே அவனை பார்க்கறது. அம்பேத்கர் அவர்களையும் இமானுவேல் சேகரன் அவர்களையும் சாதி அடையாளத்தோடு பார்க்கிறவர்கள் மனநோயாளிகள். அவங்க வந்து ஒரு நல்ல டாக்டராக தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சாதி எதிர்ப்பு அரசியல் செய்தவர்கள். அப்போது நீங்கள் வந்து நம்ம வந்து அவரோட ஃபோட்டோவை போடுறோம், அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரோட குரு பூஜைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளும் அதே போல் அந்த சாதி எதிர்ப்பு நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்க வேண்டும். அன்றைக்கி அந்த பயணத்தெல்லாம் விட்டுட்டு என்னமோ மாற்றி ஒரு அரசியல் என்னமோ நம்ம அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பேசாமல் ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம தான் இந்த சாதி தீண்டாமையோடு வாழ்ந்துட்டோம், நம்ம சாதி கொடுமைகளோடு இருக்கிறோம், இந்த சாதியோட ஒரு கஷ்டமான நிலையில் நம்ம வாழ்ந்துட்டோம். அட்லீஸ்ட் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சாதியற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொடுத்துட்டு போகணும். சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும், பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும், தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும், வன்முறைகள் இருந்தால் படுகொலைகள் நடக்கும். அதனால் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசிய விடுதலையாக இருக்க முடியும். இந்த அட்டவணை பிரிவை மாநிலத்திலும் மத்தியிலும் எப்படி பிரித்து பார்க்கிறார்கள் ஐயா? அதாவது குறிப்பாக மாநிலத்தில் ஒரு மாதிரியாகவும் மத்தியில் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் இல்லையா? அதை எப்படி பிரித்து பார்க்கிறார்கள்? இங்கே நம்ம ஸ்டேட்டில் தான் பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படின்னு இடஒதுக்கீடு. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டிங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சாதிகளை மொத்த இந்தியாவில் சாதிகளை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஓசி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி. ஓசி முன்னேறிய வகுப்பினர், ஃபார்வர்ட் கிளாஸ் பீப்புள். ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ். எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் கிளாஸ், ஷெட்யூல் ட்ரைப். ஓகே, இப்போ முன்னேறிய வகுப்பினர் அவங்க வந்து உயர்சாதி மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எஸ்சி எஸ்டி. அப்போ இங்கே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரிஜினலாக ஒரு பேக்வர்ட் கிளாஸ் இருந்திருக்கணும். அப்போ ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் யார் இருந்திருக்க முடியும்? இந்தியாவில் சாதியில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓசி இருக்கிறாங்க, ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க. அப்போது ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எஸ்சி எஸ்டியாக தான் இருக்க முடியும். ஸோ ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் யார் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்கள் தான் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ். அப்போ ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் மக்கள்னால் யார்? சாதியை எதிர்த்தவர்கள், சாதியை வேண்டாம் என்று சொன்னவர்கள், இந்த சாதி கட்டமைப்பை எதிர்த்தவர்கள், வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள். இன்றைக்கி வந்து அந்த ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளை தான் எஸ்சி எஸ்டி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் மாற்றம், அதாவது எஸ்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் வெளியேறும் பட்சத்தில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு முறை என்பது எப்படி இருக்கும்? தேவேந்திரகுல வேளாளர்களில் ஒரு சிலர் நான் எஸ்சி கிடையாது, நான் தலித் கிடையாது, என்னை எஸ்சின்னு சொன்னால் இல்லை தலித்துன்னு சொன்னால் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சிலர் எலெக்ஷன் டைம் வந்தோடனே அரசியல் அதிகாரத்துக்காக பாஞ்சு போய் ரிசர்வேஷன் தொகுதியில் போய் நிற்பாங்க. ஏன் ரிசர்வேஷன் தொகுதியில் நிற்கிறீங்க? நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய அதே பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே, பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வேண்டியதானே. ஏன் வந்து ரிசர்வேஷன் தொகுதியில் போய் போட்டிடணும் ஏன் நினைக்கணும்? நம்ம ஏன் அந்த எண்ணத்துக்கு போகணும்? என்னை வந்து எஸ்சின்னு சொல்லக்கூடாது, என்னை தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் எஸ்சி தொகுதிக்கு போய் நம்ம ஏன் போய் போட்டியிடணும்? போட்டியிடக்கூடாதுல்ல. மக்களை வந்து அதை ஏமாத்துகிற வேலையாக தான் நான் பார்க்குறேன். இதே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் லெனின் இருக்கிறாங்க. அண்ணன் லெனின் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எனக்கு சாதி கிடையாது, நான் சாதியற்றவன், நான் சாதி கட்டமைப்புக்கு எதிரானவன், சாதி ஒழிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு அவர் வந்து தைரியமாக திருநெல்வேலியில் பொது தொகுதியில் போட்டியிட்டார். அந்த மாதிரி ஒரு தலைவர்களை தான் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஸோ லெனின் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த காணொலியில் நான் சட்டம் படித்ததுனால எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது
நீலாம் தாழ்ந்த சாதி, நீலாம் கீழ் சாதி, நீலாம் வந்து ஒரு அசிங்கமான சாதி அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் மேலே ஒரு பொய் வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த பொய் வழக்குக்கு எதிராக நம்ம வந்து கேஸனை வந்து நம்ம வந்து வழக்கை நடத்தணும். இப்போ அதில் ஒரு 50-60 பேர் மேலே இப்படி பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது நீ வந்து கீழ் சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ எஸ்சி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50-60 மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போது அந்த 50 பேரில் நம்மளும் இருக்கிறோம். நான் அதில் கிடையாதுப்பா, என்னையை மட்டும் விட்டுருங்கப்பா அப்படிங்கிறது அறமா, இல்லை தாழ்ந்த சாதினே யாருமே இல்லை, கீழ் சாதினே யாருமே கிடையாது, பிறப்பால் அனைவரும் சமந்தான் அப்படின்னு சொல்கிறது அறமா? இதை நம்ம அப்படி தான் இதை எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இது எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ என்ன மட்டும் இல்லை, நீ யாருமே சொல்லாத, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும். அதுக்கு தான் நம்மெல்லாம் போராடணும். அதை விட்டுட்டு நான் தாழ்ந்த சாதி கிடையாதுப்பா, நான் கீழ் சாதி கிடையாதுப்பா, நான் எஸ்சி எஸ்டி கிடையாதுப்பா, நான் தலித் கிடையாதுப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிறது அறமா, வீரமா, சமூக நீதியாக இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து பிறப்பின் அடிப்படையில் யாருமே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாருமே கிடையாது என்ற ஒரு மனநிலையை அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக போராடவும் வேண்டும். அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும். அதுதான் சமூக நீதியும் கூட. மக்கள் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அரசு வேலைகளை தவிர்த்து அரசியலில் இடஒதுக்கீடு முறை எவ்வாறு கையாளப்படுகிறது ஐயா? ரிசர்வேஷனில் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து மக்களை வந்து மக்களாக மதிக்கிறாங்க, ஒரு கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்கள் ஓட்டு தான். அந்த ஓட்டு உரிமை தான் மக்களுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்குது அரசியல்வாதிகள் மத்தியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் தேவேந்திர குல மக்கள் வந்து பட்டியல் ஏற்றம் கிடச்சிட்டு அப்படின்னா அவங்க அடுத்து ஓபிசிக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம வந்து பொது தொகுதி தான், பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை சொல்கிறேன். நம்ம பொது தொகுதியில் போட்டிடுறதுக்கு தேவேந்திர குல மக்கள் தயார் தான். ஆனால் எந்த கட்சி எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சாதி கட்சியினர், அதாவது சாதி சங்கங்கள், சாதி கட்சி நடத்துகிறவங்க உறுதிப்படுத்தணும். தேவேந்திர குல மக்களுக்கு வந்து அவங்க தான் உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரி இந்த கட்சி நமக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு இருக்காங்க, எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொது தொகுதியில். ஏன்னா பட்டியல் ஏற்றம் கிடச்சிட்டா நம்ம ஓபிசிக்குள்ளே போயிடுறோம். ஸோ நம்ம பொது தொகுதியில் பற்றி தான் நம்ம போட்டியிட முடியும். அப்போ எந்த கட்சி நமக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டு தரப்போகிறாங்க, எந்த கட்சி நமக்கான ஒரு ப்ராப்பரான ஒழுங்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க போதுங்கிறத வந்து இந்த சாதி கட்சியினர், சாதி அமைப்பினர் அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி இப்போ ஆளுங்கட்சி திராவிட கட்சி இருக்குது, அதாவது திமுக இருக்குது. இப்போ அவங்க வந்து எப்படி சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, எம்எல்ஏ எம்பி சீட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், அவர்கள் சிந்தனையை பேசக்கூடியவர்கள், அவர்கள் கருத்தியலை பேசக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா? இல்லாட்டி அது எந்த தொகுதிப்பா, அந்த தொகுதியா, அந்த தொகுதியில் எந்த சாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்க, அந்த சாதியில் ஒருத்தவங்களை போடு, அப்போ வந்து நம்ம ஜெயிக்க முடியும், சாதி ஓட்டு கிடைக்க முடியும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? இதை மக்கள் நீங்கள் தான், நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இவங்க வந்து காஸ்ட் பேஸில் தான், சாதி அடிப்படையில் தான் எம்எல்ஏ எம்பிவே வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ரிசர்வேஷனை உள்ளவங்க எம்எல்ஏவோ எம்பி ஆக முடியுதே தவிர்த்து, ஒரு பொது தொகுதி எல்லாமே பொது தொகுதி ஆக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த சாதியோட கொடுமையை வந்து சாதியின் கொடுமையும் தீண்டாமையோட கொடுமையும் உச்சத்தில் பார்ப்பீங்க. இந்த இடஒதுக்கீட்டு முறையில் போட்டி என்பது எவ்வாறு இருக்கும்? அதாவது ஒரு எஸ்சி எஸ்டியில் உள்ள கோட்டாவுக்குள்ள ஒரு பிசியோ அல்லது எம்பிசியோ அல்லது எம்பிசியில் உள்ள கோட்டாவில் எஸ்சியோ நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஐயா? சமத்துவம் உருவாக வேண்டும் என்றால் சமூக நீதி இருக்க வேண்டும். சமூக நீதி சீராக இருக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு முறை இருக்க வேண்டும். இப்போ இங்கே இடஒதுக்கீடுனால யாருக்கு எந்த பாதிப்பு? இங்கே யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. இளைஞர்களும் மக்களும் ஒரு தவறான ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, வேணால் இருக்கலாமே தவிர்த்து மற்றபடி இங்கே யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ அது எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க? இவன் வந்து கோட்டாவில் இவனுக்கு காலேஜ் சீட்டு கிடச்சிட்டுப்பா, கோட்டாவில் இவனுக்கு வேலை கிடச்சிட்டுப்பா அப்படிங்க. அது அவன் கோட்டா இல்லைங்க, அது அவனோட உரிமை. அவனுக்கு வந்து பல வருடங்களாக மறுக்கப்பட்ட உரிமை அவனுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு காலேஜ் மார்க்ஸ் அடிப்படையில் சொல்கிறேனே, ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு பிசி மக்கள் ஒரு 20 சீட்டு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒரு 20 சீட்டு இருக்குது. அப்போ மொத்தம் 40 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசி மக்களுக்கு 20, எஸ்சி மக்களுக்கு ஒரு 20 சீட்டு. இதில் பிசி மக்களுக்கு 20 சீட்டில் பிசி மக்கள் தானங்க போக முடியும். எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 20 சீட்டில் அதில் தான் எஸ்சி மக்கள் போக முடியும். இதில் எங்கே வந்து பிசி மக்களோட உரிமையோ இல்லை பிசி மக்களோட கோட்டாவை எங்கே எஸ்சி மக்கள் புகுந்துட்டாங்க, இல்லை பிசி மக்கள் வந்து எஸ்சி மக்களோட கோட்டாவில் புகுந்துக்க முடியுமா?
எஸ்சி கோட்டாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. பிசி கோட்டாவில் இருக்கிற மக்கள் அது அவங்க தான் அங்கேயே இருக்க போகிறாங்க. இதில் இங்கே என்ன குழப்ப நிலை இருக்குது? இங்கே எந்த குழப்ப நிலையுமே இல்லையே. அப்போ போட்டி இங்கே யாருக்கு? மார்க்ஸ் அடிப்படையில் பிசி மக்களுக்கு போட்டி யாருக்கு? உன்னோட சாதிக்காரங்களுக்கு தான். அதாவது அந்த சாதியை சார்ந்தவங்களுக்கு மத்தியில் தான் போட்டியே நடக்குமே தவிர்த்து எஸ்சி மக்களோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்சி மக்கள் பிசி மக்களோட போட்டியை போடவே இல்லை. எஸ்சி மக்களுக்கு வந்து இப்போ அவன் கம்மியான மார்க்கில் அவனுக்கு சீட்டு கிடச்சிட்டு அப்படின்னா, அவன் கம்மியான மார்க்கில் சீட்டு கிடச்சிட்டுனா அவனுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டால் தான் அவனுக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சே தவிர்த்து உங்கள் சீட்டுக்குள்ளே உங்களோட இடஒதுக்கீடுக்குள்ளே எஸ்சி எஸ்டி மக்கள் வரவும் முடியாது. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு. நான் தேவேந்திரகுல வேளாளர், விவசாய குடியை சேர்ந்தவன், அவ்வளோதான். சாதியெல்லாம் கிடையாது. நான் சாதியை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா நான் சாதியற்றவன், பாகுபாடுக்கு எதிரானவன், ஆதிக்கத்துக்கு எதிரானவன், தீண்டாமைக்கு எதிரானவன், வன்முறைகளுக்கு எதிரானவன். அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மிகப்பெரிய ஐக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகசுடர் ஐயா இமானுவேல் சேரன் அவர்கள் தான். ஐயா வந்து சனாதன எதிர்ப்பு போரில் தன் உயிரை வந்து நீத்தார். அவரை போல் நாமும் அவரின் விதைகளாக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னோட வேண்டுகோள். பல நல்ல கருத்துக்களை வலியுறுத்தி பேசியமைக்கு மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.